அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சருடைய இந்த பதவியேற்பு விழாவை பார்த்து நான் வியந்து போயிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ எளிமையாக அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற அந்த விழாவில் அமைதியான முறையில் சிறப்பான முறையில் அந்த பதவியேற்று கொண்ட தலைவர் தளபதி அவர்களுடைய அந்த அமைதி எனக்கு ரொம்ப பெருமைக்கூடிய வகையில் இருந்தது. அந்த பதவியேற்பு விழா முடிந்த பிறகு சட்டமன்றம் நோக்கி வருகிறார். தன்னுடைய சொந்த காரில் தான் நான் வருவேன், எனக்கு அரசாங்கத்து காரு வேண்டாம், அதாவது அரசாங்க செலவு செய்யப்படுகின்ற அந்த காரு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனமான அந்த எரும மாட்டு வாகனத்தில் ஏறி தொண்டர்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பின்தொடர்கிறார்கள். அதாவது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்தவர்கள் காமராஜர் சாலையில் அடைந்து விடுகிறார்கள். சட்டமன்ற நுழைவாயிலுக்கு முன்னாடி உள்ள அந்த கேட்டில் நுழைகின்ற போது அந்த எரும மாட்டு வாகனம் இன்னும் ஒரு சில கார்களை மட்டும் அனுமதிக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு இருந்த அதிகாரிகள் மற்றவர்களை விரட்டுகிறார்கள். உடனே விசில் சத்தத்தோடு ரொம்ப ஆர்ப்பாட்டம் செய்த அவர்களை அடக்க முடியாத அளவுக்கு அவருடைய சத்தம் இருந்தது. முடிவாக எப்படி இருந்தாலும் உங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள் இந்த அதிகாரிகள். செய்வது அறியாத அந்த கூட்டம், ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் உள்ள அந்த பாலம், சின்ன பாலம் இருக்குது பார்த்தியா, அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குமே, அந்த கேட்டில் 2 பேர் 3 பேர் தான் அதிகாரிகள் இருப்பாங்க, நம்ம முண்டி அடித்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கூட்டமாக அங்கே அந்த பக்கத்தில் உள்ள அந்த சின்ன கேட்டு வழியாக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனால் எரும மாட்டு வாகனத்தையும் காணும், மற்ற வாகனங்களும் காணும், ஒரே போலீஸ் கூட்டம். அப்படி இருக்கிறப்ப இவங்க எங்கே போகுது எப்படின்னு தெரியாமல் திக்குமுக்காடுங்கிற நேரத்தில் அவங்க கண்ணில் தென்படுகிறது. அப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த சிஎஸ்டி கேன்டீனு, அந்த சிஎஸ்டி கேன்டீன் ஒன்று ஒரு நபர் சொல்கிறாரு, இந்த கேன்டீனில் தான் இந்த மில்ட்ரி ரம்மு அதெல்லாம் கிடைக்கும், அதனால் நம்ம இங்கே போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கேட்டுக்கிட்ட போன உடனே அங்கே உள்ள அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இது உங்களுக்கெல்லாம் உள்ள கேன்டீன் கிடையாது, இது மிலிட்ரியில் உள்ளவங்களுக்கு, அந்த ஓய்வு பெற்றவங்களுக்காக உள்ள விற்கப்படுகின்ற அந்த சிஎஸ்டி கேன்டீன் சொன்னோன்னே, இது யார் ஆட்சின்னு தெரியுதா உங்களுக்கு? தளபதி ஆட்சி. இந்த தளபதி ஆட்சியில் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறியா, கண்ணாடினால உடச்சிடுவோம், கடையே இருக்காது அப்படின்னு மிரட்டுற உடனே அவர் ஏதோ ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. உடனே திபுன்னு போலீஸ்லாம் தடியடி அடக்கக்கூடிய நிலைமைக்கு போன பிறகு என்ன செய்வதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தேன். உடனே கொஞ்ச நேரத்தில் திடீர்னு முடிச்சு பார்த்துட்டேன். அடைச்ச கனவுங்க, போங்க. நன்றி, வணக்கம்.